ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா20 பசங்க. இன்றைக்கி நாம் வந்து நம்மளோட சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான். ஆனால் இதை நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் முன்னாடி டைம் செஞ்சுருக்கேன். அது மாதிரி ஒரு புது மாதிரியான ஒரு ஸ்டைலில், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சமாக பாருங்கள். அதோடு இல்லாமல் எப்போதும் நான் போடுற வீடியோக்கும் இன்றைக்கி நான் போடுற இந்த வீடியோவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் போடுங்க. கொஞ்சம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் வீடியோவை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் ஒரு 1 ஹவராக இந்த அரிசியை ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம வந்து 10 காஞ்ச மிளகா வந்து 1 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊற வச்ச மிளகாயை வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த வாட்டி வந்து நம்ம வந்து மிளகாய் தூள், காஷ்மீரி தூள், ரெட் சில்லி தனியாக போடாமல் இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு போட போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு, தயிர், இது என்னன்னு பார்க்குறீங்களா, இஞ்சி பூண்டு கழுவுன தண்ணி, அந்த மிக்சி கழுவுன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்மளோட மசாலா ஐட்டங்கள், அது வெங்காயம், தக்காளி, ஒரு கேரட்டு, 3 பச்சை மிளகா. இது வந்து நம்ம வந்து சிக்கன் 65 கொஞ்சமாக செய்கிறதுக்கு சிக்கனு. அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி. நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து நான் வந்து இந்த பிரியாணியை வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் இது வந்து ஒரு 1/2 kg இருக்கும், நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 kg இருக்கும், பிரித்து வச்சுருக்கேன். வாங்க அப்படியே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து மசாலா போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருவோம். இது வந்து எவ்வளோ பெரிய பீஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ பெரிய பீஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இது மட்டும்தான் பெருசாக இருக்குது, ஓகேவா? அதேமாதிரி தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாமே இல்லாமல் பாருங்கள், தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி நல்லா வந்து முறுப்பாக கிடைக்கும். இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிப்போம். நம்ம இந்த பேஸ்ட்டு பிரியாணிக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, இது கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுருப்போம். அதனால் வந்து இதுக்கும் நம்ம இதையே சேர்த்துப்போம். மிளகாய் தூள் போடுறது வந்து நீங்கள் இதை போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து இந்த பேஸ்ட் போட்டாச்சு. ஒரு இது 1/2 kg சிக்கன் தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம 65 மசாலா போட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால ஒரு அரை உப்பு போட்டுக்கிட்டால் போதும். அப்புறமா வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டாச்சா. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். ரொம்ப நிறையா தயிர் போடக்கூடாது, ஏன்னா தயிர் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா தண்ணியாகிடும். கொஞ்சமாக, இது லெமன் ஜூஸாக இருந்தாலுமே கொஞ்சமாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம், 65 மசாலா தேடி பார்த்தோம், நம்மள்ட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு போல். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையாலேயே எடுத்து நான் போடுறேன், ஏன்னா கையால் தான் நான் பிசைய போகிறேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது வந்து நல்ல ஒரு முறுமுறுப்பு கொடுக்கும். தண்ணி ஏதாவது இருந்தால் கூட இது வந்து நல்லா இழுத்துக்கும். நீங்கள் வந்து எப்பயாவது வந்து செய்யும்போது 65 மசாலா வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த கடலை மாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக இழுத்துக்கும். நம்மள்ட்ட 65 மசாலா இல்லாததுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறோம். நான் வந்து 65 மசாலா போட்டால் இதெல்லாமே எதுவுமே அதிகமாக போட மாட்டேன். கரம் மசாலா சுத்தமாகவே போட மாட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சிட்டோம்னா கலர் பார்த்திங்களா, இப்போவே உங்களுக்கு தெரியும் நம்ம 65 மசாலா போட்ட மாதிரி நல்ல ஒரு கலர். ஏன்னா அந்த மிளகாயை ஊற வச்சு அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த மசாலா வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த டயத்தில் வந்து 65 மசாலா இல்லாத காரணத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் வந்து உப்பு கூட நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு இந்த டயத்தில் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லி உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் 65 மசாலா போட போகிறோம், அதனால் உப்பு கம்மியாக போட்டிருப்பேன்னு. அதனால் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து மிளகுத்தூள் ஒரு
1 ஸ்பூனும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனும் அளவுக்கு போட்டு நம்ம மிக்ஸ் கொடுத்து நல்லா வந்து இது ஊறணும். நல்லா இது வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிடலாம். எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பால்கோவா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ரிட்ஜை பையன் வீணாக்கிட்டான். அதனால் அடுத்த ஃப்ரிட்ஜ் வாங்குற வரைக்கும் நம்ம வெளியில் தான் இது வைக்க போகிறோம். கொஞ்சம் 1/2 அன் ஹவராக வச்சுட்டா கூட ஓகே தான், நல்லாயிருக்கும். இதை நல்லா எல்லா மசாலாக்களும் நல்லா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு பயங்கரமாக பிசைஞ்சிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம் இதை. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம சாப்பாடு எப்போ வைக்க போகிறோமோ அப்போ நம்ம இதை எடுத்தால் போதும். சூப்பராக இருக்கும், செம்மையாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம சிக்கன்லாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வச்சுன்னா ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ஒரு அரை வேக்காடு தான். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன் இதுனா இது கொஞ்சம் சீக்கிரமாக செய்யவும் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ரொம்ப உப்பு வேணாம். இந்த கறியில் உப்பு ஏறுற அளவுக்கு உப்பு. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இது மிக்ஸி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி. நிறையாவும் தண்ணி சேர்க்க வேணாம். திட்டமாக நல்லா ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, கையாலேயே சரி கரண்டியாலேயே சரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்க போகிறோம். அதனால தான் இதை வந்து ஒரு 2 விசில் எனக்கு வந்து ரொம்ப வேகாது, கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேக வச்சுக்கணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேகிற கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பல்லாரி வெங்காயம் 4-5 வெங்காயம் போதும். அப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு கேரட்டு, 3 பச்சை மிளகா சொன்னேன் இல்லையா, இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து வேகமாக வெட்டி வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்போவுமே வந்து எடுக்கிற வீடியோவுக்கும் இன்றைக்கி நம்ம எடுக்கிற வீடியோவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன அந்த டிஃப்ரெண்ட்டுனா, இத்தனை நாள் நம்ம வீடியோவை வந்து எனக்கு எடுக்க தெரியாது, பையன்தான் எடுப்பான், இல்லைன்னா தம்பி ஹஸ்பண்ட் யாராவது எடுப்பாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த வீடியோவை செல்ஃபாக எடுத்திருக்கேன். ஓகே, விசில் வந்துருச்சு, அதை இறக்கி வச்சுருவோம். அப்புறம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு நம்ம ஒரு 100 எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா நம்ம போட வேண்டிய மசாலாக்கள் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொட்டு, அந்த அது பேர் என்ன வாயில் வர மாட்டேங்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சமயத்தில் வந்து மறந்துடுது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம சீச்சிக்கிட்டால் பரவாயில்ல, வெட்டினாலும் சரி சீச்சாலும் சரி, நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சு க்ரஷ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதை அப்படியே நம்ம வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஒரு 75% குக் ஆகிற அளவுக்கு போட்டுப்போம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேனோ, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஏதாவது நான் தவறாக எடுத்திருந்தாலோ சரியாக இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் இன்னும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டு எனக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து கமெண்டோ லைக்கும் போட்டால் தான் யூடியூப் வந்து எங்களோட வீடியோவை இன்னும் நிறைய நண்பர்களுக்கு போய் காட்டும். ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியெலாம் உள்ளவங்க வந்து நம்ம ஏன் வந்து யூடியூப்பில் சாதிக்க முடியாதா, அதுக்கு வந்து நான் என்ன சாதிக்கிறேனோ எனக்கு தெரியாது, அதுக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வெங்காயம் வந்து ஒரு இது வெந்துருச்சு. நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா எப்போதும் பண்ணுற ஒரு சீக்ரெட்டு தான் உப்பு. தேவையான அளவு உப்பே நான் இதில் போட்டுருவேன். ஒரு 1 kg வருது மொத்தமானு வச்சுக்கோங்க, ஒரு படிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்பயே போட்டு எண்ணெயில் வதக்கினா அந்த வெங்காயத்தில் வதக்கும் போது வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். நம்ம உப்பும் வந்து அப்புறமா தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரே பக்கமாக சட்டியை காமிக்கக்கூடாது, உள்ளே எடுத்துகிட்டு போய் காமிக்கணும். இப்படிலாம் நிறையா டிப்ஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நம்மளோட இதை பாருங்கள், இப்போ வந்து கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கா? இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சால் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுட்டோம். இந்த மிளகாவை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அரைக்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடச்சிச்சு. கலரும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, கலரும் சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கே வந்து நம்ம மற்ற மசாலாக்களை விட இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கலர். நம்ம வந்து இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தில் வதங்கும் போது எண்ணெயில் இந்த போடும்போது செம்மையாக வந்து கலர் கரெக்டாக வந்துடும். அப்புறம் என்ன, ஒரு
கைப்பிடி அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியும் இதிலேயே சேர்த்துக்கிறோம். அதுவுமே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அதில் சேர்த்ததெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸு இது மாதிரி எதுவுமே பிரியாணி அரிசி சேர்க்கலை. இன்றைக்கி நாம் செய்கிறது ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த புழுங்கல் அரிசி தான். என்னென்னா ஆளுக்கு ஒரு பிராண்ட் வச்சுருப்பீங்க. அது எந்த பிராண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்தில் நம்மள்ட்ட வந்து காசு இருக்கும், சமயத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க, ஆள் இருந்தால் காசு இருக்காது. இது மாதிரி சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி செய்யலாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவே. ஓகே, ஏதோ பாருங்கள், வெங்காயம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எண்ணெயிலேயே சேர்த்தாச்சு. பச்சை மிளகா இன்னொரு 1, 2 வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து பசங்களுக்கு குறைக்கங்கிறதுக்காக ஒரு 3ஓடையே நிப்பாட்டிக்கிட்டேன். காரமாகிடுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வெந்திருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியம். நம்ம வேக வைக்கிறது வந்து அரை வேக்காடு வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பி நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணுவோம், திருப்பி ஃபுல்லாக நம்ம தம் போடுற வரைக்கும் அது வெந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு எடுக்க முடியாது, ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த வெந்த சிக்கனெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம அளந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து பாருங்கள் நல்லா இருக்கா. இந்த வந்து நல்லா மஞ்சள் கலராக ஆகிடுச்சு, உப்பும் ஏறி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3 கப் ரைஸ் போட்டுக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பாட் இருக்கும், ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும். அதில் வந்து எனக்கு 3 ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 அந்த விதத்தில் தான் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றுறேன். இன்னொரு விஷயம் வந்து புழுங்கல் அரிசிங்கும்போது எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கூட நம்ம நார்மலாக வந்து போடுற பச்சரிசி பிரியாணி அரிசிக்கு இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடும். கொஞ்சம் கூட போட்டால் புழுங்கல் அரிசிங்கிற விஷயமே தெரியாது, நம்ம சாப்பாட்டு அரிசினே தெரியாது. அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா அரிசியை ஊற வச்சிடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1.5 மணி நேரம் அது மாதிரி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா இப்போ நம்மளுக்கு தக்காளியும் வந்து மசிஞ்சு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த டயத்தில் நல்லா 1 கப் அளவுக்கு நான் தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக ஊற்றாமல் கொஞ்சம் தாராள மனசாக கூட நீங்கள் தயிர் ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெயில் வதக்கும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து உங்கள் வீட்டு பிரியாணிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னு கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் தாராளமாக எண்ணெய், தாராளமாக இஞ்சி பூண்டுலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த சிக்கன் போட்டுட்டு இந்த சிக்கனையுமே வந்து நம்ம இந்த மசாலாக்கள்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு பரட்டிக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம், அதை மறந்துடக்கூடாது. நல்லா இந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு பரட்டி விட்டுட்டு இந்த கட்டத்தில் நம்ம வந்து இன்னும் வந்து என்ன மசாலா போட போகிறோன்னா, நல்லா ஒரு முழுசாக 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதேமாரி ஒரு அதே ஸ்பூனால் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலான்னு சொல்லிவிட்டு நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம சேர்த்துருக்க மசாலாக்களே இவ்வளோ தான். ஆனால் நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, எண்ணெய், இஞ்சி பூண்டு இதெல்லாமே கரெக்டாக நம்ம சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா அந்த பச்சை மசாலா போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன்ல, இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி சேர்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு சுவை கொடுக்கும். அது வந்து ஏன் இது வந்து நம்ம வேக வைக்கிறதுலேயே கிடச்சிடாதா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதை மூடி போட்டுற மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்து எண்ணெய் வந்து தகன்னு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த கலரும் கரெக்டாக வந்துடும். இந்த எண்ணெயில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா அந்த மேலே எண்ணெயில் மிதக்குது பாருங்கள், இந்த கலர் கடைசியாக நம்ம பிரியாணிக்கு வந்துடும். நல்லா அரிசியை வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா வரும். நீங்கள் பயப்படாமல் தாராளமாக ஊற வச்சு நீங்கள் சமைக்கும் போது சாஃப்ட்டு கிடைக்கும். புழுங்கல் அரிசினா வந்து நம்மளுக்கு ஒரு ஹார்ட் இருக்கும். நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிரியாணி அரிசி அது மாதிரி வாங்கி தான் செய்வோம். ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து
உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருட்களையும் போட்டு அரிசி எல்லாம் போட்டுட்டு அப்போ அந்த அரிசி கொதித்து வருதா இல்லை இப்போ இந்த டயத்தில் கிண்டி நம்ம உப்பு பார்க்கும்போது உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு கண்டிப்பாக உப்போட அளவை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த உப்போட அளவை வந்து கரெக்ட் படுத்திக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். அதனால் வந்து எப்படி எடுத்திருக்கேன், நல்லா இருக்கா, இதேமாரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். உப்பு வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. காரம், உப்பு, எண்ணெய் எல்லாமே கரையிறதுக்கப்புறம் நம்ம இதை தொந்தரவே பண்ண தேவையில்லை. அழகாக அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம ஏதாவது வேறு வேலைகள் இருந்தால் செய்ய போகலாம். அந்த கேப்பில் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தம்மாகி நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் கலர் வந்து அப்படியே மேலே எப்படி மினுமினுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதெல்லாம் வந்துருச்சுனாலே உங்கள் பிரியாணி பக்காவாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் வந்து இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து ரொம்ப எப்போவுமே வந்து சாப்பாடை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தொந்தரவு பண்ணவே கூடாது. அதுவும் முக்கியமாக பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கண்டிப்பாக கிண்டவே கூடாது அதிகமாக. ஒரு டைம் கிண்டி நீங்கள் தம் போட்டுறீங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அப்போ தான் வந்து உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லாவே ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, புழுங்கல் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் இந்த டயத்தில் ஹார்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து ஏன்னா நான் வந்து ஊற வச்சுட்டோமே, தண்ணி நிறையா ஊற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டேன். அதனால தான் அப்படி இருந்துச்சு. நான் கரெக்டாக 1க்கு 2ன்னு போட்டிருந்தா கரெக்டாகவே இருந்திருக்கும் போல். இந்த டயத்தில் நம்ம அந்த விட்டு போன அந்த அரை டம்ளர் தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தண்ணிலாம் அடியில் போகிற அளவுக்கு நம்ம வந்து கரண்டி வச்சு ஒரு கிண்டி விட்டோம்னா தண்ணி வந்து நம்மளுக்கு அடியில் போய் எல்லா இடத்துக்குமே கரெக்டாக போய்டும். பாருங்கள் கரெக்டாக இதுமாரி ஈக்குவலாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. அப்புறம் இந்த கட்டத்தில் நம்ம வந்து முன்னாடியே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் இந்த டயத்தில் சேர்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து நான் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக ஒரு பொடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா தனியாக போடலை. இது கொஞ்சமாக தான் நான் விரலால் தான் இப்படி எடுத்து 2 தடவை போடுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப போட்டாலும் வாடை ரொம்ப ஹெவியாக இருக்கும், சாப்பிடவே வராது, ரொம்ப திகட்டும். ஆனால் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கையால் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொடி வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து நாளைக்கு கூட வாழைப்பழம் ஸ்வீட் பணியாரம் ஒன்று போட்டிருந்தேன், அதுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான சில பொருட்களுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை மூடி வச்சுட்டு நம்ம பெரட்டியை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணோம், சிக்கன் தான் வந்து பெரட்டி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் போடணும். நல்லா சூடாகிற வரைக்கும் வேகமாக வச்சுட்டு நம்ம கறியை போட்டதுக்கப்புறமா மிடிலாக வச்சிடணும். அப்போ தான் வந்து கறி வந்து ஒட்டாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வந்துடும். மேலேயும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சிக்கன் 65க்கான டிப்ஸு. எப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக நல்லா தான் இப்போ முன்னாடி விட இப்போ நிறையா சிக்கன் 65 செய்கிறோம். ஆனாலுமே ஒட்டிடும், பிரிஞ்சிடும், நல்லா இருக்காது, ஏதோ ஒரு சொதப்பல் இருக்கும். அது மாதிரிலாம் வந்து வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட சிக்கன் 65 வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இந்த கேப்பில் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பண்ண போகிறேன். அது என்னென்னு நீங்களே பாருங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து பட்டை பொடி வச்சுருக்கோம். அது இல்லை இப்போ மேட்ரு. இந்த குட்டி குட்டி பாக்ஸ் எப்படி, இந்த பாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இது வந்து அது பேர் என்ன, ஸ்லைமுக்கு அந்த பாட்டிலு, அந்த ஸ்லைம் வீணாக போயிடுச்சு, தூக்கி போட்டு அதை யூஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி ப்ராடக்ட்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லுங்கள், அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதாக போச்சு. நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கிளைமேக்ஸில் தம்பி வந்துட்டார் காலேஜிலேருந்து. நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்தாங்க. வேறு யாரும் இல்லை, நம்மளோட இமான் வியூஸ் தான். பார்த்திங்களா, பயங்கரமாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த சாஃப்டியான அந்த ரைஸும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மேலே பார்த்தா வெள்ளையாக இருந்துச்சுல, நம்ம கிண்ட அந்த ஒரிஜினல் கலர் வருது பாருங்கள், வந்துடும். வீடியோவில் கூட கொஞ்சம் முன்ன பின்ன வந்து கலர் தெரியும். ஆனால் நீங்கள் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர் நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெயில் இருந்த அந்த கலர் கரெக்டாக வந்துடும். எதுக்கு கலருங்கிறனா, கலருக்கு வந்து நம்ம ஃபுட் கலர் தான் இது வரைக்குமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ நிறைய பேர் ஃபுட் கலரே யூஸ் பண்ணல, அதனால் நம்மளுக்கு அதே கலர் வரணும், ஆனால் ஃபுட் கலர் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன, ஃபுல்லாக நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லி அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு எவ்வளோ நெய் நீங்கள் ஊற்ற முடியுமோ ஒரு தாராளமாக, ரொம்ப நிறைய நெய் இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். என்கிட்ட இருந்தது பாக்கி அவ்வளோதான். அந்த எல்லா நெய்யுமே நான் அப்படியே ஊற்றிடுறேன். ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டு ஃபைனல் டச்சும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம மூடியை போட்டுற வேண்டியது தான். பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பட்டை பொடி எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து இந்த கல், இந்த உரல் கல்லை தூக்கி வைக்கிற வெயிட்டுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வெயிட்டுக்கு இது தான் வச்சுருக்கேன். நல்லா அந்த பாருங்கள், ஒரே பக்கத்தில் போட்டது நல்லா வந்து கரெக்டாக வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம திருப்பும்போது ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒட்டாது. அழகாக நம்ம திருப்பி விட்டு திரும்பின சைடும் நல்லா வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா பக்காவாக பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பிரியாணியும் சிக்கன் 65யும் ரெடி ஆகி விட்டது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், எப்படி ஆவி பறக்க கமன்னு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், நம்ம இப்போ பெரட்டி போடும்போது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. எல்லா ஆங்கிள்லேயும் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி மாற்றி நம்ம தம்பி எடுத்துகிட்டு இருந்தார். பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை எந்த பொருளாக இருக்கட்டும், எப்படி கறிலாம் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கன் பீஸ் வந்து லெக் பீஸாகவே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்ம வந்து விரும்பி செய்யணும். விரும்பி செய்யும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது வந்து சமையலாகட்டும், படிப்பாகட்டும், இல்லை வேறு எந்த வேலையாகட்டும். நம்மளோட 65யும் எடுத்தாச்சு. எந்த வேலையாகட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வெட்டி கொஞ்சமாக ரைத்தாவும் செஞ்சாச்சு. அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எது வேணாலும் சொல்லலாம். இது இருந்தால் தான் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு இறங்கும். அப்புறம் என்ன, நம்ம பிளேட்டை எடுத்து நம்ம வந்து வச்சு சாப்பிட்டு டேஸ்டிங்க்கு போயிடுவோமா. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட லெக் பீஸ் அப்படியே உடையாமல் வந்திருக்காது தான் ஹைலைட்டு. அப்படியே ஒரு 2 பீஸை வந்து வைக்கிறோம். கொஞ்சமாக சாம்பிளுக்கு தான் வைக்கிறோம். லெக் பீஸை தூக்கி மேலே வைக்கிறோம். அப்புறமா நம்மளோட சிக்கன் 65 பீசஸ் எடுத்து ஒரு 4-5 பீஸ் வைக்கிறோம். ஈரல் வந்திருக்கு பாருங்கள். ஈரல் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். நான் ஈரல் எடுத்துட்டாலே என் சின்ன பையன் அழுவ ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவனுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு 3 பீஸ் சிக்கன் பீஸ் வச்சுக்கிட்டு நம்மளோட ரைத்தாவையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு பயங்கரமாக சுட இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இன்றைக்கி அனுப்புக்காக ரொம்ப டயர்டாகிடுச்சு, வேர்த்திருச்சு. அதனால் இங்கே நின்று சாப்பிடவும் முடியல, ஆவி பறக்குது. வாங்க வெளில போய் சாப்பிடலாம். ஈரல் வந்து அனுப்புக்கு பிடிக்குன்னு சொல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு களைப்பாக செஞ்சாச்சு. இதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம வந்து அனுப்பு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக தான் சிக்கன் பிரியாணி செஞ்சோம். அது வீடியோ எடுத்ததுனால லேட் ஆகிடுச்சு. அனுப்பே ஸ்கூல் விட்டே வந்துட்டார். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ அனுப்புக்கு பதிலாக நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இந்த பாருங்க, இது நல்லா ஒரு டிப் பண்ணி இதில் அப்படியே நம்ம ஒரு சிக்கனை புட்டு இதில் அப்படியே வச்சு அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தையும் இதில் கொஞ்சமாக வச்சு அப்படியே சாப்பிட்டா ஈரெல்லாம் யாருக்கு பிடிக்கும். நான் சாப்பிட்டா அனுப்பி திட்டுவான். இந்த பீஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க. இது கொட்டு மேலே அது மாதிரி வந்திருக்கு. பயங்கரமாக இருக்கு. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாட்டோடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எடுத்துட்டு இருக்காரு. அனுப்புக்கு நம்ம ஊட்ட போறோம். வாங்க நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம். டாடா, பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.